ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பேபிகார்ன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம் தாங்க இது. 200 கிராம் பேபிகார்ன் எடுத்திருக்கேங்க. அப்புறம் 2 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பேக்கெட் பேபிகார்ன் வந்து கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணி இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு சேர்க்குறேங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேங்க. இது நல்லா கலந்து விடணும். இது நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம இந்த ஆனியன் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆனால் இந்த ஆனியனை போடும்போதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் தெரியுங்க. ஆல்ரெடி இந்த ஸ்வீட் கார்ன் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். பட் இந்த டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறதுக்கு. இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஓகே, இதை எடுத்துடலாம். கறி லீஃப் போடுறேங்க. இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து பேபிக்கான போடலாம். பேபிகார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட கொஞ்சமாக கறி லீஃபும் ஃப்ரை பண்ண ஆனியனும் இதோடு சேர்த்துருவோங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்டார்டராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஈவினிங் டிஃபனாகவும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.